தானியங்கள் அப்படின்னு சொன்னா நாம சாப்பிடக்கூடிய அரிசி, பருப்பு, கோதுமை, கேழ்வரகு, இந்த மாதிரியான பருப்பு வகைகள், அது மாதிரி அரிசி வகைகள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே எதுங்க? தானியங்கள். இது எல்லாமே என்னது? தானியங்கள். தாவரங்கள் அப்படிங்கிறது நாம சாப்பிடக்கூடிய காய்கறி, கீரை, நாம சாப்பிடக்கூடிய பழங்கள், அது இது எல்லாமே என்னதுங்க? தாவரங்கள். நோடுங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மழையின் மூலமாகத்தான் தானியங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான், தாவரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தினான். அப்ப மழை இல்ல அப்படின்னா பூமியில தானியமும் இல்ல, தாவரமும் இல்ல. மழை எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து வருது. நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், வானத்தை வச்சுதான் பூமி. எதை வச்சுதான் பூமி? வானத்தை வச்சுதான் எது இருக்கு? பூமி இருக்குங்க. அப்ப வானங்கள் மாற்றம் ஏற்பட்டா அது பூமிக்கு பாதிப்பை உருவாக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு விதை, சின்ன ஒரு கொட்டைய கொண்டு போய் மண்ணுல புதைக்கிறோம். அந்த கொட்டை மண்ணுல இருந்து வெளியே வந்து செடியாக மாறி, சிறிய மரமாக மாறி, பெரிய மரமாக மாறி, அதுல பூ வச்சு, காய் வச்சு, அந்த காய் கனிஞ்சு பழமாக மாறி, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ப்ராசஸ்! யாராவது ஒரு ஆள் அதை செய்ய முடியுமா? முடியுமா? ஒரே மண்ணு தான். அந்த ஒரே மண்ணுல பல விதமான காய்கறி அல்லாஹ் முளைய செய்யறான். ஒரு காயை பார்த்தா சிவப்பா இருக்கு, ஒரு காயை பார்த்தா பச்சையா இருக்கு, ஒரு காயை பார்த்தா மஞ்சளா இருக்கு, ஒரு காயை பார்த்தா நீளமா இருக்கு, ஒரு காயை பார்த்தா குண்டா இருக்கு, ஒரு காயை பார்த்தா ஒல்லியா இருக்கு, ஒரு காய் பசத்தன்மையோட இருக்கு, ஒரு காய் நீர்த்தன்மையோட இருக்கு, ஒரு காய் இனிப்பானதா இருக்கு, ஒரு காய் கசப்பானதா இருக்கு, ஒரு காய் துவர்ப்பானதா இருக்கு, ஒரு காய் உரப்பானதாக இருக்கிறது. ஒரே மண்ணுதான். ஆனா அல்லாஹ் விளைய செய்யறது எப்படி? வித்தியாசமா அல்லாஹ் விளைய செய்யறான். நம்மளால செய்ய முடியுமா? ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரே பாத்திரத்திலே இருந்து சோறை தனியாவும், குழம்பு தனியா, அது இதுன்னு சொல்லி ஒரே பாத்திரத்துல ஒரே இதை கொட்டி வச்சுட்டு அதுல இருந்து வேற வேற இதை நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் இந்த பூமியில எப்படி விளைய செய்யறான் பாருங்க. பழங்களை அல்லாஹ் எப்படி விளைய செய்யறான். அந்த பழங்களை, அதுவும் பாருங்க, உலகத்துல பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய பழங்கள் எத்தனையோ இருக்கிறது. எல்லாமே பிரமிப்பு தான். உலகத்துல எல்லாமே என்னதான்? பிரமிப்பு தான். செடி இருக்கு, கொடி இருக்கு, மரம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்திலையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு பயன் தரக்கூடியதை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆக்குறான். அதெல்லாம் நாம யோசிக்கணும். அதெல்லாம் நாம என்ன செஞ்சு பார்க்கிறோம்? யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய ஈமானும் அதிகரிக்கும், அல்லாஹ் மேல உண்டான பயமும் நமக்கு அதிகரிக்கும். அதே நேரத்துல நாம திரும்பி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பும் என்ன